ஹாய், இது நம்ம சேனல் மகிழ்பிறை குக்கிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே 5:30க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எழுந்து குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நேரமாகவே சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அழகாக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு பாப்பாவுக்கு அப்புறம் தான் சமையல் ரெடி பண்ண வந்தேன். பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பச்சைப்பயிறு நைட்டே ஊற வச்சிட்டேன். எடுத்து குக்கரில் வேக வச்சுட்டு தாளிச்சு விட்ற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வரமிளகா, தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி வேக வச்சுருக்க பச்சைப்பயிறு அதில் கொட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக தேங்காய் சேர்த்து இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இன்றைக்கி பாப்பா லெமன் சாதம் தான் கேட்டாங்க. அதனால் லெமன் சாதம் ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு சைடு கீரை பொரியல், சிறுகீரை பொரியல் தான் செஞ்சுருந்தேன். அதுவும் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கீரை எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே பச்சை பயிரை ஸ்நாக்ஸ் டப்பாவில் போட்டு வச்சாச்சு. அடுத்து கீரை பொரியல் தான். அதே மாதிரி வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு, நம்ம கீரைக்குமே வரமிளகா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால காரம் கம்மியாக தான் போடுவேன். அதனால் ஒரே ஒரு மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. நான் பெரிய வெங்காயம் தான் வச்சுருக்கேன். போட்டு நல்லா வெங்காயமும் மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி கழுவி அரிஞ்சு வச்சுருக்க சிறுகீரையை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணிலாம் நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்ல, கீரையிலேயே தண்ணி வரும். இந்த பக்கம் சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு. சாப்பாடு வந்ததுக்கப்புறம் தான் லெமன் சாதத்துக்கு ரெடி பண்ணணும். அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கீரை வெந்துருச்சு. தண்ணிலாம் நம்ம எதுவும் விட தேவையில்ல. அடுத்து கடைசியாக கொஞ்சோண்டு தேங்காய் திருவி போட்டு கீரையை இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சிறுகீரை பொரியல் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு வெந்ததும் லெமன் சாதம் ரெடி பண்ணி பாப்பாவுக்கு ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு பாப்பாவை ஸ்கூல் அனுப்பிவிட்டால் தான் அடுத்து நம்ம வேலையே முடிஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை பொரியல் ரெடி, லெமன் சாதமும் ரெடி. வச்சுட்டு மேலே டிஃபன் பாக்ஸ் 2 செக்ஷன் இருக்கும். அடியில் சாப்பாடும் மேலே பொரியலும் வச்சுக்கிற மாதிரி. அவ்வளோதான். அடுத்து 2 ஸ்நாக்ஸ் கொடுத்துடணும். இன்னொன்று அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவை ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. அடுத்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, கோயிலுக்கு தான் போகலான்னு ரெடி ஆகிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயாச்சு ஆல்ரெடி. போய் நம்ம செடியில் பூ மட்டும் பறிச்சுக்கிட்டு கிளம்புறது தான். நம்ம செம்பருத்தி செடியில் நிறையா பூ இருக்கும். போய் கடையில் தான் நம்ம வாங்கவே தேவையில்ல, செடியில் இருக்க பூவே பறிச்சுட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பூ இருக்கும். அந்த ரெட் கலர் செம்பருத்தியில் தான் பூ இல்லை, அது ஏதோ பூச்சி தாக்குதல் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதில் சுத்தமாக பூவே இல்லை. இந்த பூவே நிறையா தான் இருக்கும். இதுவே பறித்து எடுத்துக்கலாம். பாப்பா தான் ஸ்கூல் போயிட்டாங்க. கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோன்னு தெரிஞ்சால் என்னை மட்டும் ஏன் விட்டுட்டு போனீங்கன்னு ராவடி பண்ணுவாங்க. அங்கே 2 பூ இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். கோயிலுக்கு டைம் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பூ பறிச்சாச்சு, கிளம்பலாம். இங்கே 4 அரளிப்பூ இருக்குது, அதையும் பறித்து போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பூ பறிச்சாச்சு. இனிமேல் கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், வியூ செம்மையாக இருக்குது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்பவே சாமி கும்பிட்டாச்சு. கூட்டமும் அதிகமாக தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.